இந்த பையன் வீட்டுக்கு டெய்லியும் கரெக்டாக 3 மணிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வண்டி வரும். இந்த பையனும் யாருக்கும் தெரியாமல் வெளியில் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்றான். அவனுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சது. அவன் அதுக்கு அடிமையும் ஆயிடுறான். அப்படி தான் ஒரு நாள் நைட்டு ஐஸ்கிரீம் வண்டி சவுண்டு கேட்டு எழுந்து போகும்போது கரெக்டாக அவங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிறான். பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வண்டி அங்கே இல்லை. என்னென்னு பார்த்தா அந்த ஐஸ்கிரீம் வண்டி இவன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. அப்புறம் கொஞ்ச நாளாக அந்த ஐஸ்கிரீம் வண்டியும் அவன் வீட்டுக்கு வரதே இல்லை. இவனுக்கு அந்த ஐஸ்கிரீம் சாப்பிடாம இருக்கவும் முடியல. ஸோ ஒரு நாள் நைட்டு யாருக்கும் தெரியாமல் அந்த ஐஸ்கிரீம் வண்டியை தேடி போகிறான். அப்போ அந்த வண்டி வர சவுண்டு கேட்குது. அப்போது ஏதோ ட்ராப் மாதிரி போட்டு அந்த ஐஸ்கிரீம் வண்டியை நிப்பாட்டிடுறான். இப்போ அவன் அந்த வண்டிக்குள்ளே போகிறான். போய் ஐஸ்கிரீம் எடுத்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போது அந்த வண்டிக்குள்ளே மலை மாடு மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவன் இந்த பையன்கிட்ட சொல்கிறான், நான் இந்த ஐஸ்கிரீம் வண்டிக்குள்ளே 30 வருஷமாக மாட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ வந்ததுனால நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிடுறான். உடனே டோரும் க்ளோஸ் ஆகிடுது. இப்போ அந்த பையன் அந்த ஐஸ்கிரீம் வண்டிக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இனிமேல் டெய்லியும் நைட்டு 3 மணிக்கு சுற்றிக்கிட்டே தான் இருக்க போகிறான், அடுத்த ஆள் மாட்டுற வரைக்கும்.